அல்லு அர்ஜுன் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்களே, அவர் வந்து நல்ல டீசெண்டா அழகா ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணி போன்மீட்டா குடிச்சிட்டே இருக்காரு. அத்தனை கூட்டம் நிக்குது அவர் சுத்தி. அவர் வாட்டு நீங்க யாரையும் கண்டுக்காம அழகா போன்மீட்டா சாஃப்டா கன்வெர்ட்டா குடி. என்னன்னா கவலை கிடையாது. இது என்ன நீ இன்னைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் சாயந்தரம் ஜாமீன்ல வந்துருவேங்கிறாரு. ஆனா இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு வந்து ஒரு தகவல் வந்துன்னா ரிமாண்ட் பண்ணிட்டாங்க 14 டேஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ரிமாண்ட் பண்ணணும், இப்படி நடிகர்களை ரிமாண்ட் பண்ணணும். கொண்டாட்டி லைட்டாக பக்கத்தில் போய் லைட்டாக கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு போகிறாரு சார். தேவையே இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அந்த பெண்மணி இறந்து போனதில் ஒரு விதத்தில் கூட அவருக்கு சோகமோ துக்கமோ ஒரு சின்ன பதட்டமோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் என்ன போருக்கா போகிறாரு, ஒன்றும் புரியல இதனுடைய பொருளே. அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க. இவர் என்னமோ பெரிய தியாகம் பண்ணிட்டு போன மாதிரி இவர் ஏறி போகிறாரு காரில், அப்படி கை காமிச்சிட்டு போகிறாரு. அதுக்கு பதில் சார் நான் பண்ணது தப்பு தான். மீடியா எத்தனையோ பேர் இருந்தாங்க அந்த இடத்துல, தன்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சுட்டு 2 வார்த்தையில் தப்பு தான், அது என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். தப்பு தான், அதுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்போ மக்கள் மேலே அவருக்கு மேலே ஒரு சிம்பத்தி வந்திருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி போட்டால் தான் நாளைக்கு மற்ற நடிகர்களுக்கோ இல்லை பெரிய ஆளுங்களுக்கோ விஐபிஸ்க்கோ இந்த மாதிரி பெரிய ஸ்டாராக இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி கூட்டத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு பயம் இருக்கோ இல்லையோ இந்த இன்சிடென்ட் மூலமாக அவங்களுக்கு தெரிய வரும், ஓ இப்படி போனால் இப்படி பிரச்சனை வந்தால் இப்படி நம்மளை கை வைப்பாங்க போல், கை வைப்பாங்க போல் அப்படின்றதான் பயம் வரும். அந்த பயத்தினால இனிமேல் இப்படி போக மாட்டாங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா 2 திரைப்படம் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. வசூலில் கிட்டத்தட்ட 1000 கோடிலாம் தாண்டிடுச்சு. 2000 கோடிகளை நிச்சயம் குவிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக படம் அவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு. இந்த படத்துடைய ப்ரிவியூ காட்சியின் பொழுது நடந்த அசம்பாவிதம் ஊரறியும், ஆனால் இன்று அது உலகம் அறியுங்கிற அளவுக்கு ஒரு செய்தியாக மாறி இருக்கு. காரணம், அந்த படத்துடைய கதாநாயகன் நடிச்சிருந்த அல்லு அர்ஜுனனை போலீஸ் வந்து கைது செஞ்சுருக்காங்க. 14 நாட்கள் ரிமாண்டில் வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் நடந்தது நமக்கு தெரியும். அந்த ப்ரிவியூ ஷோக்கு வர்றாங்க, கூட்ட நெரிசலில் சிக்கி அல்லு அர்ஜுனை பார்க்க வந்த ஒரு பெண்மணி இறந்து போயிடுறாங்க. இப்போ இதில் அல்லு அர்ஜுன் கைது குறித்து இது உங்களுடைய பார்வை என்ன? இந்த நிகழ்வில் அல்லு அர்ஜுன் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்களே, அவர் வந்து நல்ல டீசெண்டாக அழகாக ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணி அதாவது போன்மீட்டா குடிச்சிட்டே இருக்கார். அத்தனை கூட்டம் நிற்கிது அவர் சுற்றி. அவர் வாட்டு நீங்கள் யாரையும் கண்டுக்காமல் அழகாக போன்மீட்டா சாஃப்டாக கன்வெர்ட்டாக குடி. என்னென்னா கவலை கிடையாது. இது என்ன நீ இன்றைக்கி என்ன அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் சாயந்தரம் ஜாமீனில் வந்துடுவேங்கிறாரு. ஆனால் இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு வந்து ஒரு தகவல் வந்துன்னா ரிமாண்ட் பண்ணிட்டாங்க 14 டேஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ரிமாண்ட் பண்ணணும், இப்படி நடிகர்களை ரிமாண்ட் பண்ணணும். ஒரு உயிர் ஒரு பொம்பளை ஒரு அம்மா இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 36-38 வயசோ சொல்கிறாங்க. அந்த அம்மாவோட குழந்தையும் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அந்த குடும்பமே அந்த தாயை இழந்துருச்சு. அந்த தாயோடைய பையன் தாயை இழந்துட்டான், கணவன் வந்து மனைவி இழந்துட்டான், அப்பா வந்து பிள்ளை இழந்துட்டார். இந்த மாதிரி ஏகப்பட்ட சோகத்தில் அந்த குடும்பம் இருக்காங்களே, அந்த சோகத்தினுடைய ஒரு புள்ளி 25 லட்சம் கொடுத்துருக்காரு இவர். அது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம். கொடுத்துட்டா உடனே எல்லாமே சரியாயிருமா? 25 லட்சம் அவர் கொடுத்துட்டாரு அந்த குடும்பத்துக்கு. ரைட், ஓகே. அந்த துக்கத்தை சரி பண்ணிட முடியுமா? அந்த இழப்பை ஈடு கட்டிட முடியுமா? அந்த பெண்மணியை மறுபடியும் கொண்டு வந்துட முடியுமா? ஒரு உயிர் விலை என்ன? 25 கிடையாது, கோடிகளா கிடையாது. உயிருக்கு விலையே கிடையாது, உயிருக்கு மதிப்பே கிடையாது. அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவர் பொண்டாட்டி லைட்டாக பக்கத்தில் போய் லைட்டாக கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு போகிறாரு சார். தேவையே இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அந்த பெண்மணி இறந்து போனதில் ஒரு விதத்தில் கூட அவருக்கு சோகமோ துக்கமோ ஒரு சின்ன பதட்டமோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் என்ன போருக்கா போகிறாரு, பொண்டாட்டியை பிடிச்சி லைட்டாக கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறதுக்கு, அப்படியே ஜாலியாக போன்மீட்டா குடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு என்ன ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்காக போகிறார் இவர். ஒன்றும் புரியல இதனுடைய பொருளே. அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க. இவர் என்னமோ பெரிய தியாகம் பண்ணிட்டு போன மாதிரி இவர் ஏறி போகிறாரு காரில், அப்படி கை காமிச்சிட்டு போகிறாரு. அதுக்கு பதில் சார் நான் பண்ணது தப்பு தான். மீடியா எத்தனையோ பேர் இருந்தாங்க அந்த இடத்துல, தன்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சுட்டு 2 வார்த்தையில் தப்பு தான், அது என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். தப்பு தான், அதுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்போ மக்கள் மேலே அவருக்கு மேலே ஒரு சிம்பத்தி வந்திருக்கும். இது எதுவுமே சொல்லாமல் அவர் ஜாலியாக ஏறி போகிறாருன்னா இந்த நடிகர்களை எந்த ரகத்தில் நம்ம கொண்டு வரது? அல்லு அர்ஜுன் ஆல்மோஸ்ட் 14 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்குங்க அதை பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த கைதுங்கிறத நீங்கள் சரின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ அங்கே எப்படி ஒரு ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் பலரும் இப்போ முன்னே நடிகர்கள் சிலரும் வாய்ஸ் கொடுக்குறாங்க.
எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க முடியாது. ஏங்க அவர் வந்து படம் பார்க்க அங்கே வராருன்னு தெரியப்படுத்தியிருக்கோம். தேட்டர் தரப்புல இருந்து போலீஸ்க்கு தெரியப்படுத்தலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ தேட்டர் நிர்வாகம் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் மாதிரி அல்லு அர்ஜுன் வர்றாருன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க மாதிரி ஒரு நோட்டீஸ் ஒன்று சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது. இப்போ அவர்கள் தெரியப்படுத்தும் பட்சத்தில் பாதுகாப்பு கொடுக்கத்திருக்க வேண்டியிருக்கிறது காவல்துறையோட நடவடிக்கை. இல்லை எங்களால் கொடுக்க முடியாது, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, வர வேணாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதை மீறி வரும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இப்போ இதில் ஒரு குழப்பம் இருக்குல்ல சார். இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்தா இவர் பக்கம் சரிங்கிற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா ஐயோ பாதிக்கப்பட்ட, இப்படி ஒரு குழப்பம் இருக்கே சார். சார் இப்போ இதை வந்து எப்படி பார்த்துக்கிறதுனா சார், எல்லாருமே இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு இல்லைன்னா ஒரு பெரிய அசம்பாவிதம், பெரிய விபத்து, இல்லை ரயில் விபத்து ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அது இப்படி அப்படின்னு ஏதாவது ஒன்று அது காரணம் சொல்லி எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. இது டிரைவர் வந்து தூங்கிட்டாரு, இல்லை வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தை, தங்களை பாதிக்காத ஒரு காரணத்தை சொல்கிறது தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படி தான் அந்த தேட்டருலேருந்து ஒரு அறிக்கை வந்து நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு இனிமேல் தான் விசாரித்து தெரிய வரும். அவங்க வந்து ஒரு வேளை பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, கொடுக்க தவறுனதுனால எங்களுக்கு அவங்க இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை தூக்கி போட்டுக்கிறது தான் இதெல்லாம். ஆனால் நடந்த விஷயம் வந்து தவிர்க்க முடியாத விஷயம், அது நடந்து போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் அல்லு அர்ஜுன் மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ஆர்டிஸ்ட், அவர் படித்து பண்பட்ட ஒரு நடிகராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியணும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து திடீர்னு ஒரு கூட்டத்துக்கு குடும்பத்தோடு போயிருக்காருன்னு நினைக்கிறேன், மனைவியோட எல்லாம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு, எனக்கு சரியாக தெரில, கேள்விப்பட்டது அப்படி தான் போயிருக்காருன்னா அவருக்கு தெரியணும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு தேட்டர் மாதிரி ஒரு இடத்துக்கு, அதாவது க்ரௌடு கூடுற ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியணும். இப்போ அவர் ஜீப்லேயே வந்திருக்காரு, ஓப்பன் ஜீப்பில் வந்திருக்காரு, அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்தோன்னே எல்லோரும், அதான் நான் முதலே சொன்னேன்ல, ஆர்டிஸ்ட்டை பார்த்தோன்னே இவங்க வந்து தாவுறாங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ எங்கேயாவது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெலாம் போகிற சில கோயில், மலை கோயிலுக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கையில் செல்ஃபோனை வச்சுருக்கக்கூடாது, லட்டை வச்சுருக்கக்கூடாது, தேங்காய் வச்சுருக்கக்கூடாது, பேக் வச்சுருக்கக்கூடாது. இந்த குரங்கு வந்து டம்முன்னு தாய் வந்து பிடுங்கும் எல்லாத்தையும், பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து தாவுறாங்க. குரங்கு கூட்டமாக இவங்க ஏன் மாறுறாங்கங்கிறது தான் என்னுடைய கேள்வி. முட்டாள் ரசிகர்களை தான் திட்டுறீங்க. முட்டாள் ரசிகர்கள் தான், நான் ஓப்பனாக சொல்கிறேன். கோச்சிட்டு போட்டு முட்டாள் ரசிகர்களாக இருக்காங்க. நீங்கள் உங்களை தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன் இன்னமும் வந்து இந்த நடிகர்களை ஒர்ஷிப் பண்ணுறீங்கிறது தான் எனக்கு பெரிய வேதனை இருக்குது. ஆக்சுவலி இப்படி தாவி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கூட்டம் நெரிசலாகி போச்சு, அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க, ஏகப்பட்ட ஏமிச்சிட்டாங்க. இப்போ வந்து அல்லு அர்ஜுன் வந்து உயிர் போயிடுச்சு சார். உயிருக்கு அவர் பொறுப்பேற்காரா? உயிர் அவர் திருப்பி கொடுக்க முடியாரா? 25 லட்சம் பணம் கொடுத்தாரு, போனார், வச்சார், எல்லாமே வேறு விஷயம் சார். அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவோட குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது, முழிச்சு நல்லா ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கன்னு கேட்டால் அந்த அம்மாவை கொடுக்க முடியுமா? இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன இருக்குது? அந்த குடும்பத்துக்குள்ளே இனிமே அந்த சோகம் எப்படி நிலவ போகுது, காலங்காலத்துக்கு அந்த குடும்பம் எப்படி இருட்டுக்குள்ளே வாழ போகுதுங்கிறத நம்ம யாராவது பார்க்குறோமா? நம்ம வந்து நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நெருக்கடி ஆயிடுச்சா, பணத்தை கொடுத்துட்டோமா, முடிஞ்சாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரெட் வின்னருக்கு பணத்தை கொடுத்துட்டோமா, அதாவது வந்து ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஈடாக பணத்தை கொடுத்துட்டோமா, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. காரையை திருப்பி கொள்கிறாங்க நடிகர்கள் போதையில். நான் நடிகரை மட்டும் சொல்ல, பெரிய பணக்கார பசங்க, பெரிய வீட்டு ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காரையை திருப்பி கொள்கிறாங்க. அது இன்ஸ்டண்ட்டே நடக்காமல் மறைச்சிட்றீங்க. சமீபத்தில் கூட ஒரு யூடியூபர், பேரெல்லாம் வேண்டாம், ஏதோ சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு, ஓட்டிகிட்டு போனது அவர் தான் சொன்னாங்க. ஆனால் பாருங்கள் எல்லாமே மாறிப்போச்சு. பணம் இருந்தால் எது வேணால் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அந்த மாதிரி மென்டாலிட்டிக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம ஒவ்வொரு உயிருக்கும் இழப்பு கொடுக்க முடியாது. நம்ம வீட்டில் ஒரு உயிரை இழந்தால் என்ன வேதனைப்படுவோமோ அந்த வேதனை நமக்கு இருக்கணும். அதுதான் மனிதாபிமானம். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு விஷயம். இவங்க நடிகர்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரக்கூடாது. திடீர்னு ஒரு கூட்டத்துக்கு வந்தால் என்ன பிரச்சனை வரும், பாதுகாப்பு இல்லாமல். அவங்க வந்து ஒரு 50 பவுன்சர்ஸ், 40 பவுன்சர்ஸ், 30 பவுன்சர்ஸ்ன்னு கூப்பிட்டு தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அவங்க பவுன்சர்ஸ் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? அவங்களுடைய தலைவன் அவங்களோட நடிகனுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அதை வாங்கிட்டு பாதுகாப்பு கொடுப்பாங்க. மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் சார். இந்த மாதிரி ஒரு விஷயம் இவரை டிமாண்ட் பண்ணது, கைது பண்ணது எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். ஒரு சைட்லேருந்து நான் வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பிடிச்சி போட்டால் தான் நாளைக்கு மற்ற நடிகர்களுக்கோ இல்லை பெரிய ஆளுங்களுக்கோ, விஐபிஸ்க்கோ, இந்த மாதிரி பெரிய ஸ்டாராக இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு பயம் இருக்கோ இல்லையோ, இந்த இன்சிடென்ட் மூலமாக அவங்களுக்கு இது தெரிய வரும். ஓ, இப்படி போனால் இப்படி பிரச்சனை வந்தால் இப்படி நம்மளை கை வைப்பாங்க போல் அப்படின்றது தான் பயம் வரும். அந்த பயத்தினால இனிமேல் இப்படி போக மாட்டாங்க.
முதல்ல எஜுகேட் பண்ணிக்கோங்க. உங்களை இவ்வளோ பணம் வாங்குறீங்கல்ல, இந்த எஜுகேஷன் இந்த நாலேஜ் கூட உங்களுக்கு கிடையாதா? ஒரு கூட்டத்துக்குள்ளே போகக்கூடாது, சாதாரணமாக அதுவும் நைட் 9:30 மணிக்கு போகக்கூடாதுன்னு தெரியாதா? என்ன இது கேலி கூத்தாக இருக்குது. இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு விதம் பார்த்தா ரிமாண்ட் பண்ணது சரின்னு சொல்லுவேன், இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ணது தப்பு. அதாவது வந்து கைது பண்ணாங்க, அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம், ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். அதுக்கு விட்டுட்டு அவரை போய் 14 நாள் ஜெயிலில் வைக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியல, இப்போ தான் நியூஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி செய்கிறதும் தப்பு தான். அவர் அப்படி ஒன்றும் பெரிய தண்டனையை எதுவும் செஞ்சிடல. அவரே போய் அந்த அம்மாவை கொண்டுட்டார் வச்சுட்டாரு, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கெலாம் போக முடியாது. அவர் போனதுனால அந்த அசம்பாவிதம் நடந்து போச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர் ஒரு சென்னையிலேருந்து பெங்களூருக்கு நைட்டில் பஸ் எடுத்துகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூட்டரில் போகிற ஒரு கப்புள்ஸ் வந்து அந்த பஸ்ஸில் எதிர்ச்சியாக அடிபட்டுறாங்க, 2 பேருமே இறந்துட்டாங்க. மொத்த பொறுப்புமே அந்த பஸ் டிரைவருக்குன்னு நம்ம கொடுத்துட முடியுமா? அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி தான் செஞ்சு அவருக்கு நம்ம சலுகை கொடுக்கணும், எச்சரித்து அனுப்பிச்சிடணும் அவரை. அதுக்கு மேலே அவருக்கு 14 நாள் ரிமாண்ட் பண்ணுறது அப்படின்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிற மாதிரி இருக்குது. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அங்கே வந்து வேறு கவர்மெண்ட் நடக்குது, இவங்களுக்கு எதிர்ப்பான கவர்மெண்ட் நடக்குது. அதனால் ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்படியும் ஒரு நடிகரை கை வச்சு தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர் வந்து ஒரு குற்றவுணர்ச்சியோட இருந்து ஒரு மன்னிப்பு கேட்குற இடத்துல இருந்து ஒரு வார்னிங்கோட முடிச்சிருந்தா இது அப்படி முடிச்சிருந்திருக்கலாம். ஆனால் இந்த அளவு எக்ஸ்ட்ரீம் போகிறதும் தவறு. இது செய்ததன் மூலம் எதிர்வரும் காலங்களில் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்குங்கிற ஒரு நல்லதும் நடந்திருக்கு அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருந்தாலும், இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல்ங்கிறது இப்போ அல்லு அர்ஜுனுடைய ஃபேன்ஸை தாண்டி இப்போ சினிமா மட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுமே நாங்கள் வர்றோம், முறையாக சொல்கிறோம், ஆனால் இப்படி நடந்துருச்சு, இப்போ இதுக்கெல்லாம் ஆக்ஷனா அப்படிங்கிற மாதிரி குரல்கள் வந்துட்டுருக்கு. சரி, முதல்ல வந்து நான் ரசிகர்களை தான் சார் குற்றம் சொல்லுவேன். ரசிகர்கள் மேலே தான் தப்பு. அதாவது வந்து நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையே வேறு. அதாவது வந்து சினிமாவில் எந்த அளவுக்கு நடிக்கிறாங்களோ அதை விட ரியல் லைஃப்பில் நிறைய, அதாவது சூப்பராக நடிக்கிறாங்க ரசிகர்கள். அவார்டுன்னு ஒன்று கொடுக்கணுன்னா அவங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது, தனியாக ஒரு அவார்டு கொண்டு வரணும். அதாவது நேஷ்னல் அவார்டு, ஸ்டேட் அவார்டெலாம் கொண்டு வரணும். ரியல் லைஃப்பில் எப்படி இவங்கெல்லாம் நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சூஸ் பண்ணி எந்த நடிகர்கள் கொடுக்கலான்னா எல்லா நடிகர்களுக்குமே அந்த நேஷ்னல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு ஒவ்வொரு வருஷமும் வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர்கள். நடிகர்கள்கிட்ட உண்மை கிடையாது சார். அவங்களுடைய அதாவது வெளிமுகம் ஒன்று, உள்முகம் ஒன்றுன்னு 2 முகம் வச்சுட்டு அவங்க சர்வே பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட நடிகர்கள் வந்து அவங்க வந்து கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க. இன்றைக்கி வந்து புஷ்பா 2ல் வந்து 1000 கோடி தாண்டிடுச்சு, 2000 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு படம் இருக்குன்னா அதனுடைய நடிகர் எவ்வளோ சம்பளம் வாங்குவார்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 300 கோடின்னு சொன்னாங்க. இருக்கலாம், 300 கோடி ரூபா இன்றைக்கி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக அல்லு அர்ஜுன் இருக்கார். அவருடைய சம்பளம் அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர். அதே மாதிரி எல்லா நடிகரையும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி 200 கோடி, 275 கோடி, 300 கோடி, 70 கோடி, 50 கோடி, 30 கோடி, 15 கோடி, இப்படி சம்பளங்கள் வந்து கோடிகளில் வந்துடுச்சு நடிகர்களுக்கு. இப்படி இந்த நடிகர்களுக்கு கோடிகளில் சம்பளம் கொடுக்கறதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த தகுதியே கிடையாது. கோடிகளில் சம்பளம் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன சார் இருக்குது? என்ன செஞ்சிடறாங்க கோடிகளில் சம்பளம் கொடுக்கறதுக்கு? முதல்ல அந்த கோடிகளில் சம்பளம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த தயாரிப்பாளர்களையும் நான் குற்றம் சொல்லுவேன். தப்பு. ஆக்சுவலி வியாபாரம் ஆகுதுங்கிறது ஒரு பக்கம், வியாபாரம் ஆகுறதுக்காண்டி கோடிகள் சம்பளம் பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணுறாங்க? ஒரு நடிகர் எடுத்துக்கோங்க, ஒரு சூப்பர் ஹீரோ எடுத்துக்கோங்க, பேரே வேண்டாம், யார் பேரும் வேண்டாம், என்ன தான் பண்ணுறாரு? ஒரு 80லேருந்து 90லேருந்து ஒரு 100 நாள் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு 275 கோடியா, 300 கோடியா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப வினோதமாக இருக்குது. இப்படி ஒரு நடைமுறை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துருச்சு. இனிமேல் அதை மாற்ற முடியாது. வியாபாரங்களும் அப்படி போயிடுச்சு. பேன் இண்டியா படங்கிறாங்க, பாதிக்கு மேலே பேன் இண்டியா படமே கிடையாது. ஏமாத்துறாங்க. தெலுங்கில் எடுக்கிறாங்க, தமிழில் டப் பண்ணி விட்றாங்க. இப்போ புஷ்பா 2 எடுத்துக்கோங்க, அது ஒரு பியூர் தெலுங்கு படம். தமிழில் டப் பண்ணி விட்றாங்க, ஹிந்தியில் டப் பண்ணி விட்றாங்க, எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி விட்றாங்க. அதாவது வந்து தெலுங்கில் என்ன கலெக்ட் ஆகுதோ அதை விட பன்மடங்கு, கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டி வந்து நார்த் இந்தியாவில் கலெக்ட் ஆகிருக்கு. நடிகர்கள் வந்து பெரிய சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் சார் அவங்களோடது. அதாவது பயங்கரமான ஃபாரின் காரு, சுவிட்சர்லாண்டில் போய் ரெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சம்பாரித்து அவங்க வாழ்க்கை தரத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஸ்டைலே வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி இந்த ரசிகர்கள் ஏன் அவங்க பின்னாடி ஆட்டு வந்த கூட்டம் மாதிரி ஓடுறாங்க? அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதாவது வந்து எந்த நடிகரை பார்த்தாலும் ஓடிடுறாங்க. ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு போண்டாமணியை வெளியில் வர சொன்னால் கூட, இன்றைக்கி அவர் இல்லை, வெளியில் போய் நடமாடினா கூட அவர் பின்னாடி ஒரு 4 பேர் போகிறாங்க. இது தப்பு சார். ஆக்சுவலி நடிகர்களை வந்து தேடி போகிறது, அவங்கள ஓடி அவங்கள போய், அதாவது இன்னொரு விஷயம் பார்க்கணும், கோயிலுக்கு போனால் கூட அவங்கள துரத்தி வந்துடுறாங்க. திருப்பதியில் போய் சாமி கும்பிடலாம் நிம்மதியாக போனால் கூட அங்கே கூட வந்து ஒரு கூட்டம் ஓடி வருது. நயன்தாரா மாதிரி ஆளுங்க போகும்போது, லேடி ஆர்டிஸ்ட்லாம் போகும்போது அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்றதான் தெரிய மாட்டேங்குது. என்ன இருக்குது ஒரு சராசரி மனிதன்கிட்ட இல்லாதது அந்த நடிகர்கள்ட்ட என்ன இருக்குது? ஏன் அந்த நடிகர்களை தேடி ஓடுறீங்க?
நடிகர்களை பார்க்கலைன்னா என்ன ஆகுது பாருங்கள், வேணான்னு சொல்ல. பார்த்துட்டு நடிகர்களோட படத்தை பாருங்கள், ரசிங்க, எல்லாத்தையும் செய்யுங்க, கிளாப் பண்ணுங்கள், விசில் அடிங்க, சந்தோஷமாக இருங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்துட்டு அடுத்த நாள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுடைய அதாவது இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். இப்போ துணிவு படத்தில் ஒருத்தர் வந்து பால் அபிஷேகமாக நம்ம பண்ணி கட் அவுட் மேலே ஏறி ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டார், கீழே விழுந்து இறந்து போயிட்டார். அது நிச்சயமாக அதாவது வந்து அப்படி ஒரு அதாவது வருத்தமான ஒரு செய்தி தான் அது. அது அஜித்துக்கு தெரியாமையாக இருக்குது, அவர் கண்டுக்கவே இல்லை. ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அஜித் செய்கிறது நியாயம்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், என்னை வர்ஷிப் பண்ணாதீங்க, வேண்டாம், என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டார். அவர் சொல்கிற ஸ்டாண்டு கரெக்டு. மற்ற நடிகர்களுக்கு அந்த பக்கம் இன்னும் வரல, அதை விட்டுருங்க. ஆனால் அவர் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா அவருடைய ரசிகன் இறந்து போயிருக்கான். இந்த மாதிரி ஒரு கண்டலன்ஸ், காசு கொடுக்க வேணாம், பணம் கொடுக்க வேணாம், லட்சங்களை அள்ளி கொடுக்க வேணாம், ஒரு கண்டலன்ஸ், அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். இல்லை அவங்கள கூப்பிட்டு விட்டு கூட ஒரு வருத்தம் தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருந்தார். ஒரு விதத்தில் நியாயம்னு சொல்கிறதா, ஒரு விதத்தில் தப்புன்னு சொல்கிறதா, சரின்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரில. பொதுமக்கள் இதை எப்படி பார்க்க போகிறாங்க அல்லது செய்தி எப்படி நகர்ந்ததை பொறுத்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கும் உங்கள் தரப்பு கருத்துக்களை சொன்னதற்கும் நன்றி. நன்றி.